ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாட்டாவில் புதுசாக வந்திருக்க ஒரு பிளான் மெடிக்கேர் செலக்ட். இந்த பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான கவரேஜ், அதாவது இந்த பிளானில் வந்து இன்பில்டாக என்னென்ன கவரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ப்ரைவேட் ரூம் வந்து இந்த பாலிசியில் வந்து இன்பில்டாக இருக்குது. ஐசியூ பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கு லிமிட் கிடையாது. அடுத்து சில மணி நேர சிகிச்சை, அதாவது டே கேர் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 90 நாள் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். மாடர்ன் ட்ரீட்மெண்ட், அதாவது ரோபோட்டிக் சர்ஜரி, கீமோதெரப்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ரோடு ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குமே வந்து லிமிட் கிடையாது. ஆகாய ஆம்புலன்ஸ் வந்து இந்த பேசிக் பிளானில் வந்து கிடையாது. நான் பேயபிள் ஐட்டம்ஸ், க்ளவுஸ், மாஸ்க், சானிடைசர், இதுக்கான கவரேஜ் வந்து பேசிக் பிளானில் வந்து கிடையாது. நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 50%, அதிகபட்சம் 100% வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அந்த காப்பீடு உயர்ற மாதிரி போனஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியத்தில் வந்து 1% தள்ளுபடியும் வாங்கிக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூப்பர் சார்ஜ் போனஸ், இதுவுமே வந்து நீங்கள் 10 லட்சத்துக்கு கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்பில்டாக கிடைக்கும். 10 லட்சத்துக்கு மேலே போகும்போது இது வந்து ஆப்ஷனலாக இருக்கும். இது எப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணனாலும் சரி பண்ணனாலும் சரி உங்களுக்கு வந்து 100% போனஸ் வந்து கிடைக்கும். அதிகபட்சம் வந்து 300%. ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி அப்படின்னா 300% வரைக்கும் உயரும். 10 லட்சத்துக்கு மேலே போகும்போது 500% வரைக்கும் உயரும். அடுத்து ரீஸ்டோர் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. சேம் பெர்சன் சேம் இல்னஸ் வந்தாலும் அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அடுத்து உடல் உறுப்பு தானம், அதுவும் பார்த்திங்கன்னா லிமிட் கிடையாது. அடுத்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன் அப்படின்னா பேஷண்ட்டோட ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற அளவுக்கு நிலைமை இல்லை ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை அப்படின்னா வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுதான் டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன். அடுத்து டெய்லி கேஷ் ஃபார் ஷேரிங் அக்காமடேஷன், அதாவது உங்களுடைய பாலிசியில் வந்து ரூம் ரெண்ட் வந்து சிங்கிள் ப்ரைவேட் ரூம் இல்லை அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஷேர் ரூமில் தங்குறீங்க அப்படின்னா நாள் ஒன்றுக்கு வந்து 1200 வாங்கிக்கலாம். அதே மாதிரி மல்டி ஷேரிங் ரூமில் தங்குறீங்க அப்படின்னா நாள் ஒன்றுக்கு வந்து 1500 வாங்கிக்கலாம். அடுத்து இந்த பாலிசியில் வந்து காத்திருப்பு காலம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான காத்திருப்பு காலம் 30 நாள். குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை, கிட்னி ஸ்டோன், ஹெர்னியா, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இஎன்டி, கேட்ராக்டு, பைல்ஸு, அல்சரு, அதே மாதிரி வெரிகோசிஸு, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஆர்கான் டிரான்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி சர்ஜரிலாம் வந்து குறிப்பிட்ட சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 24 மாதம் வெயிட்டிங் பீரியடு. அதே மாதிரி முன்பே இருக்கும் நோய்கள், இப்போ ப்ரெஷர், சுகரு, கொலஸ்ட்ரால், இல்லைன்னா ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் வந்து முன்பே இருக்கும் நோய்கள். இது வந்து 36 மாதம் கழிச்சு தான் கவர் ஆகும். அடுத்து பேசிக் பிளானில் வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 15,000 வருது. அதே மாதிரி 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 200 தான் கூட வருது. அடுத்து ஆட்-ஆன் கவர், ஆப்ஷனல் ரைடர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்ஃபினைட் அட்வான்டேஜ், ஒரு முறை வந்து எவ்வளோ தொகை வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்கீங்க, அந்த வருஷத்தில் வந்து ஒரு 5 கோடிக்கு கிளைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக 5 கோடியை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து ஒரு தடவை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட இந்த ரைடர் வந்து க்ளோஸ் ஆகிடும். லைஃப் டைமில் ஒரே முறை தான் இந்த ஆப்ஷன். அடுத்து கன்சியூமபிள் பெனிஃபிட், நான் பேயபிள் ஐட்டம்ஸ், க்ளவுஸ், மாஸ்க், சானிடைசருக்கான கவரேஜ். அடுத்து ஹெல்த் செக்அப், குறிப்பிட்ட டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அடுத்து அட்வான்ஸ்டு கவர், ஆஸ்துமா, ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால், இதுக்கான கவரேஜ் வந்து 31 நாள்லேருந்து பெற்றுக்க முடியும்.
அடுத்து இந்த பிளானில் வந்து ஹைலைட்டே வந்து மெட்டர்னிட்டி கவர் தான். காப்பீடு தொகையில் 10% அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து 2 வருஷம். நம்ம வேணும்னா 1 வருஷமாக கூட குறைச்சிக்க முடியும். அடுத்து ரூம் ரெண்ட் செலக்ட், அதாவது உங்களுக்கு வந்து இந்த பாலிசியில் வந்து சிங்கிள் ஏசி தான் இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா எனி ரூமாக மாற்றிக்கலாம், இல்லைனா ஷேர் ரூமாக கூட மாற்றிக்கலாம். எனி ரூமாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே பாலிசி எடுக்கிற மாதிரி இருக்கும். இயர்லி அக்சஸ், உதாரணத்துக்கு வந்து 3 வருஷம் பாலிசி எடுத்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷத்துக்கான மொத்த காப்பீடு தொகை. பொதுவாகவே வந்து 3 வருஷம் காப்பீடு தொகை வந்து ஒரே டைம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாலிசியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்துருக்கீங்கன்னா 3 வருஷம் பாலிசிங்கிறனால 30 லட்சம் வந்து ஒரே டைமும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பாக்கெட் சேவர், அவுட் பேஷண்ட்டுக்கான கவரேஜ். அடுத்து எம்பவர் ஏர், பெண்களுக்கான ஒரு ஹெல்த் செக்கப்னு சொல்லலாம். பிசிஓடி, கேன்சர் டெஸ்ட்டு, இந்த மாதிரி இதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். இது வந்து அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக உள்ள டெஸ்ட் எல்லாமே இதில் கவர் ஆகும். அடுத்து மென்டல் வெல்பீயிங், மனநல சிகிச்சை, அது தொடர்பான கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும். அடுத்து கேன்சர் பெனிஃபிட், கேன்சர் வருது அப்படின்னா காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்காக கேன்சர் வந்தவங்க இந்த பாலிசி எடுக்க முடியாது. பாலிசி எடுத்ததுக்கப்புறம் கேன்சர் வந்துடுது அப்படின்னா இந்த பெனிஃபிட் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து ஆக்சிடென்டல் டெத்து, விபத்து மூலமாக இறந்துட்டாங்க அப்படின்னா காப்பீடு தொகை வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து ஆக்சிடென்ட்டுக்கு வந்து அடிஷ்னல் காப்பீடு, அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ 5 லட்ச ரூபா பாலிசினா 10 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து வேல்யூ ப்ரொவைடர் நெட்வொர்க், அதாவது இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஃபுல் கிளைம் கிடச்சிடும். ஆனால் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா 20% வந்து கோ பேமெண்ட் வந்து வரும். அடுத்து ஏர் ஆம்புலன்ஸ் வந்து பெற்றுக்க முடியும். அடுத்து ஹோம் கேர், வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான கவரேஜ். அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஆட் பண்ணி ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,600 வருது. இதில் நான் மெடிக்கல் மட்டும் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 500 நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் செக்கப் வேணும் அப்படின்னா நம்ம ஹெல்த் செக்கப் வந்து வேணும்னா 2,400 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து 10 லட்ச ரூபா காப்பீடுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 15,900 வருது. இதில் நான் பேபிள் வந்து 570 கட்டியிருக்கீங்க. அடுத்து ஹெல்த் செக்கப் வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, 2,400 கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பாலிசியில் வந்து டெலிவரி கவரேஜுக்கான ப்ரீமியம் பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் இருக்காங்க. இப்போது டெலிவரிக்கான ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா பாலிசி அப்படின்னா 2 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் 23,000, 1 வருஷம் மட்டும்தான் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா 29,000 கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடில் 35,000, 1 வருஷம் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா 47,000 கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 18 வயசு, அதிகபட்ச வயசுன்னு எது கிடையாது. ஸோ எந்த வயசுல வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து குழந்தைங்களை சேர்க்க வயசு வந்து குறைஞ்சபட்சம் 0 நாள் பிறந்த தேதியிலேருந்தே பாலிசி எடுத்துக்கலாம். அதிகபட்சம் வந்து 25 வயசு. காப்பீடை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா, அதிகபட்சம் வந்து 3 கோடி வரைக்கும் எடுத்துக்க முடியும். இந்த பாலிசியில் வந்து என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டர் டிஸ்கவுண்ட், அதாவது ஃபேமிலி பாலிசியாக எடுக்கிறீங்கன்னா 28% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு. அடுத்து மல்டி இண்டிவிஜுவல்னால் 5%. அடுத்து ப்ரொஃபஷனல் டிஸ்கவுண்ட், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, சேலரி எம்ப்ளாயி அப்படின்னா 7% டிஸ்கவுண்ட்டு. அடுத்து யங் ஃபேமிலி டிஸ்கவுண்ட், 40 வயசுக்குள்ளே இந்த பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டு. அடுத்து லாங் டேர்ம் பாலிசி அப்படின்னா 5%, அதாவது 2வது வருஷம் பாலிசியில் வந்து 5%, 3வது வருஷம் பாலிசியில் வந்து 7%. அடுத்து ஃபேவரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பாலிசியில் வந்து நீங்கள் பாலிசி எடுத்த உடனே 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி இந்த கிளைம் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து குறையும். இப்போ 3 வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து கிளைமே பண்ணல அப்படின்னா 20%, ஒரு டைம் மட்டும் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா 10%, 2 டைம் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா 5%, அடுத்து 3 வருஷமே நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0%. ஸோ நீங்கள் கிளைம் பண்ணுறதை பொறுத்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து மாறும். அடுத்து பாலிசியில் வந்து எதற்கெல்லாம் காப்பீடு பெற முடியாது அப்படின்னா அது வந்து ஒரு லிஸ்ட்டே இருக்குது.
வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பொறுமையாக படித்து பாருங்கள். இது எல்லாமே வந்து கிளைம் பண்ண முடியாது. பொதுவாக இது எல்லாமே எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருக்கிறது தான். உங்கள் கருத்துக்கள், ஆலோசனை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவல்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.